பார்லிமெண்ட்டுக்குள்ளே போய் ரகலகட்டுற இவனெல்லாம் எம்பியா? இவன் தமிழகத்தில் பழகினவன் எப்படி இருப்பேன்? கொலை கற்பழிப்பு பெரட்டு பிக்ராட்டா அந்த டிராக்டர் ஜேசிபி டிரைவரு கோடிக்கணக்கான கப்பல் கம்பெனி முதலாளி பார்லிமெண்ட்டுக்குள்ள அமளி செய்கிறவனை சத்தம் போடுறவனை அப்போவே வெளியேற்றி தூக்கில் இருக்கிற வகையில் இல்லை தண்டிக்கிற வகையில் சொத்தெல்லாம் பறிமுதல் பண்ணுற வகையில் சட்டம் கொண்டு வரணும். சீனாவில் போய் இந்த மாதிரி அவனால் பண்ண முடியுமா? ஆகவே இந்த அயோக்கியர்களை இந்த மோசமான சட்டம் போடுறவர்களை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ விஜய் ஆட்சி லஞ்சம் வாங்குறவன சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. உடனுக்குன்னு சஸ்பெண்ட், அப்போவே சஸ்பெண்டு டிஸ்மிஸ்ஸு. இப்போ லஞ்சம் கொடுத்தாலும் வாங்குறதுல லஞ்சமே ஒழுங்கு போச்சு. மிகப்பெரிய சாதனை. அது எலெக்ஷனுக்கு பணம் கொடுக்கல. ரெண்டாவது பணம் இல்லாமல் ஒழுங்காக தமிழகத்தில் தேர்தல் நடந்திருக்குது. மிகப்பெரிய ஒரு சாதனை. லஞ்சம் வாங்குறதுங்க திருப்பி கொடுக்குறா, இருந்தாலுமே அவனை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த பழைய ஆட்சி காலத்தில் நடந்த தவறுகளெல்லாம் தண்டிச்சுட்டே இருக்காங்க. இன்னுமே அவனுக்கு நெஞ்சு நிமித்திட்டு போகிறாங்க. அது காரணமே அதை மக்கள் சொல்லிக்கிறது. கேடு கட்டால் நீதிமன்றங்கள் ஜாமீன் கொடுக்குறது, வழக்கு 10 வருஷம் 15 வருஷம் நடக்கிறது. அதை அர்ஜுன் சொல்கிறாரு, அதை குற்றவாளிகளுக்கு அப்பப்போ தண்டனை கொடுக்கணும், அப்போ தான் குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறாரு. அத்தகைய தண்டனை கொடுக்காத நீதிபதியை தண்டிக்க வேண்டும், கைது செய்ய வேண்டும், சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் அப்படின்னு மக்கள் கேட்கிறார்கள். எங்கே பார்த்தாலும் பழைய ஆட்சியில் திருட்டு மாடல் ஆட்சியில் தில்லுமுள்ளு திருத்தம். ஆகவே இந்த நிலை மாற வேண்டும். இந்து தர்மம் தமிழகத்தில் வெல்லட்டும், சனாதனம் வெல்லட்டும், நீதிமன்றங்களை திருந்திக் கொள்கிறது என்று மக்கள் கேட்கிறார்கள். ஜெய் ஜெய்.